மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும். இன்றைக்கி நம்ம 2 DIY பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மொபைல் கவர் டெக்கரேஷன் அண்ட் செகண்ட் ஒன் மொபைல் கவர் ப்ரிப்ரேஷன். ஓகேங்களா, அதாவது மொபைல் கவர் நம்மளே செய்ய போகிறோம், அதுதான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இருக்கிற பழைய மொபைல் கவர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எந்த மாதிரியான மொபைல் கவர் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான என்னோட புது மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் கவர் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபேப்ரிக் பிளாக் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப வேகமாகவும் அண்ட் கொஞ்சம் தான் அந்த பெயிண்ட்டு செலவாகும் அண்ட் ஈவனாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸ்பாஞ்சை பெயிண்டில் டிப் பண்ணி பெயிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். தென் இந்த பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜிகுனா எங்கிட்ட இருந்தது. அதை லைட்டாக அங்கங்கே படுற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஜிகுனா பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று 5 ரூபா தான் வரும். உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இது ஆப்ஷனலும் தான், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா காயட்டும். காயறதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கார்ட்போர்டு அட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தென் அதுக்கு மேலே இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் மூன் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இந்த மொபைல் கவரில் ஒரு நைட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்க போகிறேன். தென் இந்த ஷேப்க்கு நான் வரைஞ்சிக்கிறேங்க. இது மூணையுமே இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். தென் இதை நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நார்மல் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். பிளாக் தவிர மற்ற கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பெயிண்ட் பண்ணிட்டேன். இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளேயும் இந்த மொபைல் கவர் நல்லாவே காஞ்சிருச்சு. தென் என்கிட்ட இந்த மாதிரி மிரர் குட்டி மிரர் இருந்தது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சீப் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அந்த கண்ணாடி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கண்ணாடியை இதோட சென்டரில் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கண்ணாடி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது வளகாப்பு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி நமக்கு தருவாங்க. அந்த கண்ணாடி கூட நீங்கள் எடுத்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இல்லைன்னா அப்படின்னா க்ளூகன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் லைட்டாக கீழே இறக்கி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மிரர் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிரர் அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னா கண்ணாடி ஃப்ரேம் பண்ணுற கடை, அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணுற கடையில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி மிரர் குட்டியாக கட் பண்ணி தருவாங்க. தென் இந்த மாதிரி பீட்ஸ், ஹாஃப் பீட்ஸ் என்கிட்ட இருந்தது. அதை யூஸ் பண்ணி இந்த கண்ணாடி சுற்றி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மிரர் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பீட்ஸ் மட்டும் வச்சு சென்டரில் ஃபுல்லாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த ஸ்டார், அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் மூன் எல்லாத்தையுமே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது மிரர் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டார், ஹாஃப் மூன் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இதை எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்னு ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதையுமே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது நல்லா காயணும். பட் நம்ம மொபைல் கவர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான, கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மொபைல் கவராக கண்டிப்பாக இது இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஜிகினாலாம் கையில் ஒட்டுமே அப்படின்ற டவுட்டு. அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் ஃபேப்ரிக் க்ளூ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி அதே அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். தென் அதை இந்த ஜிகினா இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய வைக்கிறதுனால ஜிகினா நம்ம கையில் சுத்தமாக ஒட்டாதுங்க. நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் ஜிகினா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போது கண்டிப்பாக ஜிகினா கொஞ்சம் கூட ஒட்டாது. ரொம்ப சேஃப்டியும் கூட. ஜிகினா கண்ணில் எல்லாம் படுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாயில், கண்ணில் எல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால ஜிகினா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த மாதிரி ஃபெவிகாலும் ஃபேப்ரிக் க்ளூவும் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ நல்ல ஒரு ஃபினிஷிங்கும் கிடைக்கும், நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் மொபைல் கவர் டெக்கரேஷன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். இது என்னோட மொபைலுக்கு நான் இப்போ வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ட்ரெண்டியாக நம்மளே செஞ்சதுனால ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மிரர் இருக்கிறதுனால விமென்ஸ்க்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு மொபைல் கவர் நம்மளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மொபைலுக்கு தான் இப்போ நான் மொபைல் கவர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். இது என்னோட பழைய மொபைல் தான், நல்ல மொபைல் தான். பட் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் மட்டும் ஆயிருக்கும். ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் மாற்றினா போதும். பட் பாப்பா அடிக்கடி எடுத்து கீழே போட்டுறா, அதனால ஸ்க்ராட்ச் கார்டை வந்துட்டு மாற்றாமல் இருக்கேன். இப்போது இதுக்கு நான் எப்படி மொபைல் கவர் ரெடி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் சரி, கலர் கவராக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இந்த மொபைலை இந்த கவருக்குள்ளே இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம மொபைல் கவர் ரெடி பண்ணுற இடத்துல வந்துட்டு நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கிற மாதிரி இப்படி வந்துட்டு இழுத்து பிடிச்சிக்கோங்க. முன்னாடி பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி சுருட்டி பிடிச்சிக்கோங்க. சுருட்டி பிடிச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா நூல் போட்டு கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கிட்டாலும் சரி. நான் வந்துட்டு இந்த மாதிரி சுருட்டி இறுக்கமாக கையில் பிடிச்சிக்கிறேன். இப்படி பிடிச்சதுக்கப்புறமா இந்த டிஐவைக்கு மெயினாக நமக்கு க்ளூகன் தேவைப்படுங்க. க்ளூகன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கீழே நான் அமேசான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிஐவை இந்த மாதிரி செய்ய பிடிக்கும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் க்ளூகன் வாங்கி வச்சுக்கோங்க. சீப் ரேட்லேயே உங்களுக்கு வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன்லேயும் கூட 200 ரேஞ்சிலேருந்து இது இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அந்த கன் தீர அதாவது அந்த க்ளூ ஸ்டிக் தீர அந்த ஸ்டிக் மட்டும் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளூகன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த சார்ஜ் போடுற இடத்துல, அதுக்கப்புறமா கேமரா இருக்கிற இடத்துல, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற இடத்துல, இந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு மற்ற இடத்துல மட்டும் க்ளூகன் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூகன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஐவை செய்ய முடியாது. இப்போது 4 சைடுமே வந்துட்டு நான் க்ளூகன் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. நான் முறுக்கு பிழியிற மாதிரி இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கிறேன். என்னோட சிஸ்டர் கிட்ட இந்த மொபைல் கவர் காமிச்சேன். அவங்க தான் என்ன முறுக்கு நல்லா பிழிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேமராவும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு கேப் விட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வரைஞ்சிக்கோங்க. பட் கண்டினியூஸாக வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு 3 to 4 minutes இது நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த கவரில் இருந்து இந்த மொபைலை நான் வெளியில் எடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹாட் க்ளூ வந்துட்டு நம்ம போடுறதுனால மொபைலுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக மொபைலுக்கு எதுவுமே ஆகலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதை நான் அப்படியே பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வரல, அந்த கவரை விட்டு அது சுத்தமாக வரல. அதனால் அந்த கவர் எக்ஸ்ட்ரா இருக்கிற கவரை மட்டும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தனியாக அந்த மொபைல் கவர் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறேன். இப்போது தனியாக எடுத்துட்டேங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. சைடில் எல்லாம் நல்லா ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கேமரா எடுக்கிற இடத்துல வந்துட்டு கேப் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சிசர் யூஸ் பண்ணி குட்டியாக ஒரு ஓட்டை போட்டு அதையுமே வந்துட்டு நல்லா ஈவனாக ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற இடத்துக்கும் வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் நான் மொபைல்வே வந்துட்டு ஆன் பண்ணுவேன். ஸோ அதனால் அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன்.
இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்மளோட மொபைல் கவர் வந்துட்டு ரெடியாக ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களோட மொபைல் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னுமே கலர் பண்ணினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ வந்துட்டு வயலட் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே வந்துட்டு மொபைல் கவர் டெக்கரேஷனுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பர்பிள் கலர் பெயிண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த கலர் பிடிக்கல. அதனால் கோல்டன் கலர் அப்புறமா நான் அடிச்சுக்கிட்டேன். அதை நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கலர் பண்ணி நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கிறேன். தென் சேஃப்டி பின்னும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பி மாதிரி இருக்கிற திங் யூஸ் பண்ணி நம்ம இதில் ஒரு ஓட்டை போட்டுக்க போகிறோம். நம்ம வந்துட்டு க்ளூ கன்னில் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த தவிர மிச்சம் அந்த பிளாஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு, அது எந்த ஷேப்புக்கு இருக்கோ அதே ஷேப்புக்கு நம்ம வந்துட்டு சூடு பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ ஃபுல்லாகவே ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேங்க. இப்போவுமே இந்த மொபைல் கவர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதுனால. இப்போ நான் இந்த மொபைலுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த கலர் பிடிக்கல. அதனால நான் வந்துட்டு கோல்டன் கலர் இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த மொபைல் கவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ நான் வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மொபைல் கவர் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.